ஹாய் ஹலோ பேபீஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இப்போ இது என்னென்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் 1K ரீச் பண்ணிடுச்சு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நான் வந்துட்டு அது ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெஷல் பார்ட் போடுவேன். அதாவது அந்த 1 இயர் ஆனிவர்சரிக்கும் போடுவேன், 1K ரீச் ஆனதுக்கும் நான் தனியாக போடுவேன். ஆனால் இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணவும் இதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஓகேவா? சரி, ஓகேடா. இந்த ஸ்டோரி மறக்காமல் நீங்கள் எல்லாம் கேளுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லோரும் கேட்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி போட போகிறேன்னு தெரில. நான் ஒரு மாதிரி யோசிச்சுருக்கேன், அதே மாதிரி வருமான்ட்டு எனக்கே முடிச்சாதான் தெரியும். ஸோ மறக்காமலாம் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அட்லீஸ்ட் இந்த சீன் ஓகே நல்லா இருந்துச்சு, இனிமேல் இப்படி போடுங்க போடாதீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், ஓகேவா? ஆனால் மறக்காமல் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வெயிட் பண்ணுவேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு, ஓகே? சரிடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். த டைட்டில் என்னென்னா, ஐ எம் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஓகே, சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் தயாங் தான் அங்கே அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிகிட்ருக்காரு. டே மச்சான் ஜேகே, சொல்லு தயாங். டே, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை வலிக்குதுடா, இந்த கிளாஸ்லாம் என்னால் கவனிக்க முடியாது, நம்ம அப்படியே கேன்டீன் போயிட்டு வருவோம், ஜிம்னா அடாப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அப்படியே அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே நீங்களும் அப்படியே கிளாஸ்லாம் கவனிச்சிட்ருக்கீங்க. பார்த்துட்டு இவனுங்க திமிரு, நீங்கள் கிளாஸை கவனிக்காமல் போதுங்க பாரு 3 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்கு மெசேஜ், அதாவது ஜேகே உங்கள் ஃப்ரெண்டு தானே, ஆனால் நீங்கள் ஜேகேக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. டே ஜேகே, தயாங்கெல்லாம் எங்கடா போகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகே பக்கம் காட்டினா, டே மச்சான் என்னடா உங்களால் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறானா. இப்போ உடனே தயாங்க அதை பார்த்துட்டு, எது ஏன் ஆள் உனக்கு மெசேஜ் பண்ணுறாளா? ஆமாம் மச்சான், கேட்குறா என்கிட்ட வந்துட்டு, எங்கடா ஜேகே எல்லாம் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன மச்சான் சொல்கிறது? வேறு நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ஏய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. அவரை பார்த்துட்டு என்ன என்ன திமிரா அவனுக்கு, அவனுக்கு எதுக்கு மெசேஜ் பண்ணுறா? அவன் என் ஃப்ரெண்டுடா, நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாதா? இதில் என்ன இருக்குது? பண்ணுவடி பண்ணுவேன், திமிரு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் சார், இப்போ சார் இதுக்கு இங்கே எழுந்து போனீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மாடி ரொம்ப தலைவலியாக இருக்குது, அப்படியே ஒரு தம்மடி ஸ்டே, அப்படியே நல்லா டீ சாப்பிட்டே கேன்டீனில் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு வந்தோண்டி. ஏன் உன்னையும் கூப்பிட்டு வரலன்னு சண்டைக்கு வரியா என்ன? அடச்சி, நீ செய்கிறது ஒரு வேலை, இதுக்கு என்னை வேறு நீ கூப்பிட்டு சேர்க்கலன்னு சொல்லிட்டு நான் சண்டைக்கு வேறு வரணும், போட அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தயாங்கிட்ட அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் அந்த டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே லன்ச் டைம் ஆகுது. இப்போ அப்படியே தயாங்கு தான் கிளாஸ்க்குள்ளே எல்லாம் வராங்க. 3 பேரும் தயாங்கு, ஜிம்னு, ஜேகேன்ட்டு எல்லாம் வராங்க. வந்துட்டு ஓ செம்ம மச்சான், வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம்டா டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வராங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏய் நில்ல நில்ல நில்ல, எங்கே போய்ட்டு வர தயாங்? ஏய் சும்மா அப்படியே நல்லா சுற்றிட்டு விளையாடிட்டு தாண்டி வரோம், வேறெல்லாம் எங்கேயும் போல். ஓ ஓ படிடானா, நல்லா திரிஞ்சிட்டு இருக்க நீ. என்னடி இருக்கிறது ஒரு லைஃப், என்ஜாய் பண்ணாமல் என்னடி பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் சொல்லிட்டு அவன் பட்டுக்குள்ள அப்படியே போகிறான். இப்படியே தான் வந்துட்டு அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒன் டே வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. வீட்டில் இருக்கும்போது தயாங் உங்கள்கிட்ட ஏன் சொல்லு தயாங், என்னடி பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன், சும்மா தான். சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, நீ? நான் சாப்பிட்டேன். வயன் சொல்லு தயாங், நம்ம எப்படி வீட்டில் சொல்லலாம்? அதாவது தயாங் இங்கே பாரு, நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் தயாங். நமக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா நீ வந்துட்டு 3rd இயர் படிக்கும் போது வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தயாங். என்னடி சொல்கிற? ஆமாம் தயாங், நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மா அப்படியே சொல்லிட்டாங்க, நல்ல பையனாக தான் இருக்கான், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் வந்துட்டு நீ 3rd இயர் படிக்கும்போது என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ அவனை, வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு எங்களால் லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தயாங். வேறு லெவல் டி வயன், வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இப்போ அப்படியே தயாங் சொல்லிகிட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு பேசிகிட்ருக்கீங்க. இப்போ தயாங்கிட்ட வந்துட்டு ஆமாம் தயாங், நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டீங்களா தயாங்? ஆ சொல்லிட்டேன்டி. எனக்கு என்ன அவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்கே. நானே என் தம்பி மட்டும்தான். அவன்கிட்டையும் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் சொல்லிட்டுருக்கான். ஆமாம் தயாங்க்கு வந்துட்டு இந்த ஸ்டோரியில் பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. அவனுக்கு தம்பி மட்டும்தான். அப்படி தான் அவன் இருப்பான். அவனுக்கு அவன் தம்பியெல்லாம் பார்த்துப்பான். அதாவது அவன் தம்பியை தயாங் நல்லா பார்த்துப்பான். அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரியே டேஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே நீங்கள் காலேஜும் நல்லா முடிக்க போகிற ஸ்டேஜ் ஆகுது. நல்லா அப்படியே ஒன் டே நல்லா செம்ம அப்படியே பார்ட்டி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வேறு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியாச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு நல்லா பேச்சுலர்ஸ் பார்ட்டியாக செம்மையாக நடக்குது. அப்படியே வேறு லெவலில் நடக்குது அந்த பார்ட்டியே. நல்லா எல்லாம் நல்லா குடித்து என்ஜாய் பண்ணுறானுங்க பசங்களாம். இந்த மாதிரி தான் இந்த டைம்லாம் அப்படியே அந்த பார்ட்டியோட டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகி அந்த பார்ட்டியும் ஃபுல்லாக முடியுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் பார்த்தா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இதே தயாங் காட்டினா அவர் ஏதோ ஒரு ரூமில் என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடித்த டயர்டில் செம்ம தலைவலியோடு அப்படியே எழுந்து உட்காந்துருக்காரு. அவர் பார்த்துட்டு அப்பா நம்ம எப்படி இந்த ரூமுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே எடுத்து கிளம்பிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு வெளியே வந்துட்டு. டே ஜெகே டே ஜிம்மன் எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே கத்துறாரு. அவங்க அந்த பக்கம் அந்தாண்ட ரூம்லேருந்து ஜேகே வரான், இந்தாண்ட ரூம்லேருந்து ஜிம்முன் வரான். 2 பேரும் பார்த்துட்டு அடுத்த அறுதலை நாயே நீ எங்கடா போன, நீ இந்த ரூமில் இருப்பேன்னு நினச்சிட்டு நான் அந்த ரூமுக்கு போனால் 2 பேருமே இல்லை, எங்கடா போனீங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அரகுற தூக்கத்திலே ஜிம்முன்னு ஒரு பக்கம் வளரிட்டு கிடக்குறான். ஜேகேவாக இருந்துட்டு டே நீங்களாம் அங்கே இருப்பீங்கன்ட்டு நான் போனேன், நீங்கள் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் வளரிட்டு கிடக்குறான். அடைச்சி 2 பேரும் தூக்கத்தில் இருந்து தெளிஞ்சு ஒழுங்காக பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தயாங் கேட்டு சரி ஆமாம் நைட்டு நான் அந்தளவு கூட குடிச்சிட்டோம், அப்படியே ஒரு மாதிரி செம்ம இதாக இருக்குடா, என்னால் முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. இப்படி தான் அந்த இதுவும் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு மேலேயே ஆகுது. இப்போ தான் அவங்க அம்மா பேரண்ட்ஸ்லாம் இருந்துட்டு தம்பி ரொம்ப டேமேஜு, உங்களுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணலாமா, நல்ல நாள் பார்த்து ஓகே பண்ணிடுறீங்களா, உங்கள் தம்பிக்கிட்டேயும் பேசி முடிச்சுருங்க, அவனுக்கும் அப்புறம் காலேஜ் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அவனுக்கு எப்போ ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது அவன் தான், அவனும் அவங்க இதில் இருக்கணும்ல, அதனால் அவனுக்கு எப்போ டைம்னு கேட்டு அதெல்லாம் பாருங்கள் தம்பி ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்லிட்டுருக்காங்க. தாயாங்க பார்த்துட்டு ஓகேம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாயாங்க அப்படியே அவங்க அம்மாட்ட பேசிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே தாயாங்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒயன் சொல்லு தாயாங். என்னடி அம்மா இப்போ ஓகே தான் பண்ண சொல்லிட்டாங்க, செம்ம ஹாப்பியாக இருக்குடி எனக்கு. ஆமாம் ஓகே சொல்லிட்டாங்க தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கீங்களா. இப்போ அப்படியே அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க தம்பிக்கும் எல்லா இதுவும் முடியுது. அந்த இதெல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ தாயாங்க இருந்துட்டு டேய் தம்பி சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட நம்ம வந்துட்டு நமக்கு சொந்த ஊரில் ஒரு வீடு இருந்துச்சுல, அதை நம்ம வந்துட்டு விற்றுறலாமாடா. ஏன்னா என்னாச்சு, இல்லை இருக்கிறது இந்த ஒரு வீடு தான், ஸோ அதுவுமே வயன் அவள் வந்துட்டா கொஞ்சம் இதாக இருக்கும்ல, நம்ம வந்துட்டு அங்கே இருக்க அந்த வீட்டை விற்றுட்டு இந்த வீட்டை நமக்காக மாற்றிக்கலாம்ல, அதுக்கு தானே சொல்கிறேன், உனக்கு ஓகேவா அண்ணா. இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமாண்ணா, நீ முடிவெடுத்து எதாவது செய்யணா, நல்லதாக தான் இருக்கும், என்கிட்டலாம் கேட்கணுன்ட்டுலாம் எதுவும் இல்லைண்ணா ஓகேவா. டேய் அது எப்பட்றா, அது நம்ம அப்பா அம்மாவோட வீடு, அதை வந்துட்டு எப்படி உன்கிட்ட கேட்காம நான் இது பண்ண முடியும், உனக்கு ஓகே தானே. நான் எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் ஓகேவா. ஓகேடா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே நல்லா அப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக அந்த வீடை விற்று இந்த வீடு அவங்களுக்காக மாற்றியாச்சு இப்போ இருக்க வீட்டெல்லாம். அப்படியே இது வரைக்கும் எல்லாம் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா அப்படியே போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே சட்டுன்னு நீங்கள் தான் வந்துட்டு தயாங் சொல்லுடி ஏன்டி இவ்வளோ இதாக ஃபோன் பண்ணுற. அது ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் வெளியே போகலாமா, நாளைக்கு தான் நமக்கு என்கேஜ்மெண்ட், சும்மா அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டு வரலாமே, நல்லா இருக்குல்ல, உங்க கூடயும் நான் ரொம்ப டைம்லாம் மிஸ் பண்ணுறேன் தான், நம்ம போயிட்டு வருவோம்.
இல்ல. ஓகே. நம்ம வந்துட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய்க்கலாம் ஏன் ஓகேவா? ஏன்னா, இப்போ ரொம்ப கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க போய் அந்த இதெல்லாம் வாங்கணும்ல. அதனால நம்ம வந்துட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அடுத்த நாள் போயிரலாம். கண்டிப்பா நான் கூட்டு போறேன். அன்னைக்கு ஃபுல் டே நம்ம ஜாலியா சுத்தலாம். ஓகேவா உனக்கு? ம். ஓகே தாயா. நீ இப்படி சொல்றேன்னா, அதில ஏதோ ஒரு காரணம் இருக்கும். சரி ஓகே. அப்படின்னு ஒரு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டெல்லாம் பர்ற பர்றன்னு ஓடிட்டுருக்கு வேலைலாம். உங்கள் அம்மா ஏன் மெஹந்தி போடுறதுனா போட்டுக்கோ, ட்ரெஸ்லாம் இப்போயே எடுத்து கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கிறதுனா வச்சுக்கோ, காலையில் தேடிட்டுருக்காத, நல்லா இது பண்ணி வச்சுக்கோ ஓகே. காலையில் அந்த தம்பி வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னா கரெக்டாக பார்க்கணும் ஓகே. அதுக்குள்ளே நீ நல்லா கிளம்பிடு ஓகேவா? ஓகேம்மா அதெல்லாம் நான் ரெடியாக எப்போயோ வச்சுட்டேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா? ஓகே வையன் நீ போய் பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே பேசிவிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே அச்சோ நமக்கு தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா அப்படியே ஜாலியாக இருக்கீங்க. அந்த மாதிரியே அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே உங்களுக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் எடுத்து பார்த்துட்டு ஹலோ ஹலோ யார்? ஏன் என்ன மறந்துட்டியா? நான் தாண்டி ஜாக்சன். ஜாக்சன் நீயா? என்ன நீ கால் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? ஏய் நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்டு. எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு உனக்கு ஏதாவது இருக்கா? நான் எப்படியே ஞாபகம் வச்சு உனக்கு கால் பண்ணுறேன். என்ன ஓயன் என்னை இப்படி மறந்துட பார்த்தியா நீ? ஜக்சன் ஏய் என்னடி ஒரு வார்த்தை இப்போ கூட வான்னு கூப்பிட மாட்டியா ஓயன்? அதில் உனக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது? உன் நம்பர் எனக்கு என்ன தெரியாதா? அப்பையிலேருந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு நம்பர் கூட தெரிலனா எப்படி? சரி ஜாக்சன் நீ வந்துடு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை வச்சிடுறீங்க. நீங்கள் இருந்துட்டு இவன் என்ன இவ்வளோ நாள் இல்லாமல் நமக்கு இப்போ கால் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே தயாங் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்டு இவன் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ சொல்லு தயாங். என்னடி கால் பிஸின்னு வருது? என்ன நேரத்தில் யார் கூட பேசிகிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸா? என்ன எல்லாம் கலாய்ச்சிட்ருக்காங்களா? அது இல்லை தயாங், ஜேக்சன் தான் கால் பண்ணான். இது ஜாக்சனா? அவன் எதுக்குடி உனக்கு இப்போ கால் பண்ணான்? அது வந்து தயாங், அவன் எதுக்கு உனக்கு கால் பண்ணான்? நாளைக்கு என்கேஜ்மெண்ட், ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு கேட்டான் தயாங். அவனுக்கு எதுக்கு நீ சொல்லணும்? அவனுக்கு எதுக்குடி நீ சொல்லணும்? இல்லை தயாங்க அவன் தான் கேட்டான். அவன் கேட்டா இது பண்ணிடுவியா? அவனே ஒரு கிறுக்கு. அவன் ஏன்டி நீ வேற? தயாங் சாரி, நான் தெரியாமல். சரி விடு, என்னதான் இருந்தாலும் அவன் முன்ன உன் ஃப்ரெண்டு, விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் அப்படியே விட்டுறான். எதனால் வந்துட்டு தயாங்க் ஜாக்சன்னு பேரை கேட்டாலே அவ்வளோ கடுப்பாகுதுன்னா, அவனுக்கும் ஜாக்சனுக்கும் சுத்தமாக ஆகாது. 2 பேரும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு கிரவுண்டில் விளாடும்போது செம்மையாக சண்டை அடிச்சுப்பாங்க. அப்படி ஒரு கேமில் வந்துட்டு ஜாக்சனை இது பண்ணி தயாங் ஜெயிச்சிருவான். அந்த ஒரு காரணத்தினால ஜாக்சனுக்கு தயாங் மேலே அவ்வளோ ஒரு வெறுப்பு. அதனாலவே அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒயன் கூட நல்லா பேசணும்னு நினைப்பான். அதனால தான் இப்போ ஒயனுக்குமே கால் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை இப்படி தான் இருக்குமோ, அதனால தான் அப்படி பேசினானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன தான் நடக்க போதோ தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. அங்கவங்க தம்பிலாம் வராங்க. வந்துட்டு ஏன் கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு தயாங் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்களா? வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பார்த்துட்டு அவங்க தம்பி இருந்துட்டு அண்ணி நல்லா இருக்கீங்க அண்ணி, செம்ம லுக் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா? நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ, நீயும் அழகாக இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ தேங்க்யூ அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தயாங் அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடி என்ன தயாங் என்ன? இல்லை ரொம்பத்தான் போ அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அட தயாங் இங்கே பாரு அவ்வளோதான் நீ சும்மாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு கலாய்ச்சிட்டு நல்லா ஜாலியாக போகுது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம பார்த்தியா இன்னி இவள் கல்யாணத்தை வேடிக்கை பார்க்குற நிலமையில உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுங்களாம் பேசிகிட்டு இருக்காளுங்க. நீங்கள் அப்படியே ரூமில் தான் இப்போ அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவளாம் பார்த்துட்டு
என்ன ஏன் ஒரு ஜாலி தான். நீ லவ் பண்ணவனே இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ண போகிற, அடுத்து கல்யாணம் பண்ண போகிற, செம்ம ஹாப்பி தான் போலையே. ஆமாண்டி. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? இல்லையே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் தான் பார்த்துட்டு அது அவளை தாண்டி மாவளே நீ அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏ அப்படிலாம் இது இல்லடி, நாங்கள் அப்படிலாம் நினைப்போமா, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நல்லா அப்படியே கலாய்ச்சிட்டு இறந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் அம்மா தான் இருந்துட்டு ஏன் நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க கீழே வாங்க, டைம் ஆயிரும், அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அதோம்மா கிளம்பிட்டோம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அப்படியே தயாங்க அப்படியே உங்களை அப்படி ரசிக்கிறாரு. சே எவ்வளோ அழகா இருக்கா பாரு, தேவதடா தேவதை. டே மச்சான் ஜிமினா, நீலாம் தேவதையை பார்த்துருக்க, தேவதடாவ என் தேவதை, ஏன் சொல்லிவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தயாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கானா. எது உன் ஏஞ்சலா? அப்படியே சாவடிச்சிடும், ஓடி போயிரு, வேறு வேலை பொழப்பே இல்லை. ஏன்டா இந்த மாதிரி கமிட்டட் ஆனவங்களாம் ஏன்டா இப்படி சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏஞ்சல் ஊஞ்சலுன்னு சொல்லிட்டு எப்படா அந்த பக்கம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் கத்தி விட்டு போயிடுறோம். ஹே பட்டா பொறாமல பொங்காதடா, பட்டா பட்டா ஜிம்னே இப்போ போகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ ஜேகே பார்த்துட்டு ஏன்டா தயாங் உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஏய் என்னடா அந்த அளவுக்கு அவங்கள வெறுப்பேத்துறேன்? இல்லை சார், அந்தளவுக்குலாம் ஒன்று வெறுப்பேத்தில், மூடிட்டு போடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனுங்க அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே அந்த டைம் தான் ஆகுது. அப்படியே அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கோசரம் அந்த பத்திரிக்கைலாம் வாசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாம் இதுவும் போகுது. உங்களை ரிங் மாற்ற சொல்லி ஃபோட்டோ ஷூட்டு நடக்குது. அப்படியே செம்ம ஒரு ஹாப்பியாக அந்த டே இப்படியே ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான் வந்துட்டு தயாங் பண்ணலாமா அப்படிங்கிறீங்க. தயங்க பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே சொல்கிறாரு. போகலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா அப்படியே ஜாலியாக ஊர்லாம் சுற்றுறீங்க. செம்ம ஹாப்பியாக அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க அந்த டேவை. தயங் நம்ம அந்த பீச்சுக்கு போகலாமா, ஆசையாக இருக்குது தயாங், சரி வாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கும் கூப்பிட்டு போகிறாரு. நல்லா அப்படியே செம்மையாக இருக்குது. ஒரு ஈவினிங் டைம் அந்த சன்செட் ஆகுறது அப்படியே பீச்சில் இருந்து பார்க்க உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே நல்லா அப்படியே தயாங்கோட கை பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிட்டு இது போதுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. தயாங்க இருந்துட்டு செம்மல்ல அவன் நல்லா இருக்குது, இது அப்படியே நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்டி. ஏன் தயாங்க இப்படி சொல்கிற? அதெல்லாம் நினைக்கும் ஓகேவா? நான் உனக்கு இருக்க, நீ எனக்கு இருக்க, அப்புறம் எப்படி நினைக்காம போகும்? இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஏதோ உறுத்துற மாதிரியே இருக்குது, ஏன்னு தெரிலடி, எதனால் அப்படி இருக்குன்னு எனக்கே தெரில வயான். என்னதான் எனக்கு சொல்கிற? ஆமாண்டி வயான், எனக்கு என்னமோ ஒரு மாதிரியே இருக்குது, என்னதான் எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசுகிறோம். நீங்கள் வந்துட்டு சரி விட்றா, அது இப்படி தான் புதுசாக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறீங்க. இப்போ அப்படியே இந்த டேஸ் எல்லாமே அவ்வளோ ஜாலியாக உங்களுக்கு போயிருக்கும். இப்படியே தான் அப்படியே உங்கள் வாழ்க்கையும் ஓடி இருக்கும். டெய்லியும் நல்லா கால் பேசுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸ் சேட் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக உங்களுக்கு போயிருக்கும். இப்போ அதாவது வீக்லி 1 டைம்ஸ் 2 டைம்ஸ், அதாவது இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒருக்க அட்லீஸ்ட் எப்படியாவது நீங்கள் மீட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு நல்லா ஜாலியாகவே உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் கல்யாண பேச்சுன்ற ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. என் கல்யாணத்துக்கு ஓகேவா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாமா, தம்பிகிட்ட கேட்டியா? கேட்டம்மா, அதெல்லாம் இது பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் வந்துட்டு சரி தயாங்க வீட்டுக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு அப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தா தயாங்க இன்றைக்கி தான் அந்த வீடை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற டேட்டை இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மூலயமா அந்த வீட்டெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காரு, விற்றுட்டு இந்த வீட்டுக்கு இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு தயாங் தயாங் வயன் ஏதுக்கு இங்கே வந்த? நான் வரக்கூடாது தயாங்? அப்படி இல்லடி, சொல்லாமல் வந்துருக்கேன், சும்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு வந்தேன். ஏன் வரக்கூடாதா என்ன? வரலாம். ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லடி, அந்த சொந்த ஊரில் ஒரு வீடு இருந்துச்சுல, அதை விற்றுட்டு இங்கே இருக்க வீட்டையே நாங்கள் எங்களுக்கு மாற்றிக்கிட்டோம். ஏன் தயாங்? இல்லடி, இங்கேயே அப்புறம் செட்டில்டு அந்த மாதிரிலாம் ஆயாச்சு, வேலையும் இங்கே தான் எனக்கு இருக்குது. சரி இனிமேல் அந்த வீடு இருந்தால் என்ன பண்ண போகுது, அதனால தான் விற்றுட்டு இந்த வீட்டுக்கு மாற்றி மிச்சம் இருக்க காசில்
கல்யாண செலவுலாம் பார்த்துட்ருக்கலான்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோண்டி. ஏன்தாயா உனக்கு தம்பி இருக்கான், அவனை யோசிச்சு பார்த்தியா? எனக்கோசரம் ஏன்டா நீ இப்படிலாம் பண்ணுற? ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை எதுவும் நினச்சிக்க மாட்டான். நீ ஒழுங்காக அவன் வேலையை பாரு, சரியா? இல்லை பையன், எதுக்கு எனக்கோசரம் இவ்வளோ? இங்கே பாரு, இது ஒன்றும் நான் உனக்கோசரம் முடிவெடுக்கலை. எனக்கு கட்டிக்க போகிறவ எனக்கு இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நான் இது பண்ணிட்டேன், ஓகேவா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயாங்க ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. அவங்க தம்பியை பார்த்துட்டு அச்சோ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் கப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் தான் இருந்துட்டு தயாங் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நம்ம வெளியே போகலாமா? போகலாண்டி, இன்னும் நமக்கு 2 வீக்ஸில் மேரேஜ் இருக்குது, இப்போயே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக போகிறீங்க. ரொம்ப ஒரு கவலையும் இல்லாமல் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படி இது போதும்டா, இந்த நிமிஷமே ஏதோ ஆனால் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக நல்லா தயங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அந்த ட்ராவல் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அப்போ சட்டுன்னு அப்படியே ஒரு அப்படி எப்படி சொல்கிறது, சட்டுன்னு தயாங் வண்டி ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன பார்த்துரு, ஏய் ஏன் தயாங் என்னாச்சு, ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட? அது ஒன்றும் இல்லை ஏன், அங்கே பாரேன். என்னது தயாங்? இல்லடி, அங்கே நீ ஒரு நிமிஷம் பாரேன். என்னதுடா தயாங்? அங்கே ஒருத்தர் பாரு ஒரு மாதிரி ரோட்டில் உட்காந்து அழுதுட்ருக்காரு. எது ரோட்டில் உட்காந்து அழுதுட்ருக்காரா? யாருடா? அங்கே பாருடி, அங்கே உட்காந்துருக்காருல. ஆமாம், சரி வா தயாங் நம்ம போய் என்னாச்சுன்னு கேட்போம், வா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. இப்போ அப்படியே தயாங் தான் இருந்துட்டு சார் ஐயா இங்கே பாருங்க, ஏன் இப்படி அழுதுட்ருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? நீ யாருப்பா, நீ யார்? இல்லை நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஏன் இப்படி அழுதுட்ருக்கீங்க, என்னாச்சு? இல்லைப்பா, என் பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு தான்ப்பா இருந்துச்சு, ஆனால் அவளும் இப்போ என் விட்டு போயிட்டா. அதுவும் எவனோ ஒரு படுபாவி மாமன், எவன் தான் தெரிலப்பா, என் பொண்ணை சீரழிச்சிடான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி அழறாரு. இங்கே தயாங்கா ஸோ இந்த ஊரில் இப்படியா, ஆனால் இந்த நியூஸ் பற்றி எதுவுமே வரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தயாங்கிட்ட கேட்குறீங்களா? தயாங்க இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி கேட்குறாரு. ஆமாப்பா, வந்துட்டு அவள் இறந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, ஆனால் அவள் லாஸ்ட்டாக என்கிட்ட அன்னைக்கு தப்போ இந்த இடத்துல தான் நின்று வீடியோ கால் பேசிட்டு, அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி வச்சுருக்காங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாப்பா. ஆனால் அடுத்த நாள் காலையில் எனக்கு வேறு யாரோ தப்பா ஃபோன் பண்ணாங்க, உங்கள் பொண்ணு இங்கே இப்படி இருக்குது, நீங்கள் இதெல்லாம் வந்து எதுவும் பெருசு பண்ணிக்காதீங்க, இங்கே நடக்கிறதுலாம் இது அப்படி தான், நான் உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை கொடுத்துட்றேன், இதை அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ரொம்ப ட்ரிங்க் பண்ணி தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கேஸ் போட்டு என் பொண்ணை வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்கப்பா. ஆனால் அவன் டெய்லி என் கனவுல வந்து சொல்லுவாள், அப்பா என்னை அப்படி பண்ணவனை மட்டும் நீ அன்னைக்கும் சும்மாவே விட்டுறாதுப்பா, அது வரைக்கும் என் ஆத்மா சாந்தி அடையாதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருப்பாப்பா. எனக்கு அது ரொம்ப தாங்கிக்கவே முடியல. அப்பையிலேருந்து டெய்லி என் பொண்ணு மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இந்த இடத்துக்கு தான் வந்துடுவேன். ஆமாம் நீ யாருப்பா இதெல்லாம் நின்று கேட்டுட்ருக்க? அதில் என்ன, அது இல்லைங்க, சும்மா அழுதுட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சோ அப்படின்னு கேட்க தான் வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. யாருன்னு யார் வீட்டு பிள்ளையோ இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கீங்க, என்னப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா? அம்மாடி அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, வா அப்படிங்கிறீங்க. நீ பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்காம்மா,
எனக்கு என் பொண்ணு எவ்வளோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது தெரியுமா? நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க, 100 வருஷம் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே, நான் என் குலதெய்வத்துக்கிட்டே நான் வந்துட்டு வேண்டிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா அவ்வளோ இதாக பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு வந்துடுது. நீங்களா வச்சோ அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜ் போயிட்டீங்க. தாயாங்க இருந்துட்டு விடு 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 விடு, ஓகே ரொம்ப ஃபீல் பண்ணாத, எடு நார்மலாக விடு. எப்படி தாயாங்க இந்த ஊரில் இப்படி இருக்காங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தான் இந்த ஊரில் இருக்கவங்களாம் இப்படி இருக்காங்களோ? ஒரு பொண்ணெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் எப்படி தான் தெரியும்? அது இப்படி மூடி மறைச்சிட்டாங்கல்ல. சி, என்ன நாடோ இது? எனக்கு இங்கே இருக்கவே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா? எப்படி தான் இவ்வளோ ஒரு இதை பண்ணவனுங்களை மட்டும் அப்படியே வந்துட்டு விட்டாராங்கன்னு தான் எனக்கு தெரில. இதில் மூடி வேற மறைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் தயாங், நம்ம கூடி சீக்கிரம் அவன் கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் தயாங், சரியா? அப்படி தான் வந்துட்டு நீங்கள் அப்படியே தயாங் கூட அவ்வளோ ஒரு கோபத்தோடு பேசுகிறீங்க. தயாங் வந்துட்டு ஆமாம், இந்த நாட்டில் இருக்கிறவனுங்களுக்குலாம் இதே தான் வேலை. ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் அவ்வளோ பெருசு பண்ணுவானுங்க. ஆனால் இப்படியாப்பட்ட விஷயம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அது எவ்வளோ அந்த விஷயம் அப்படி ஒன்று நடந்ததாக கூட எடுக்க மாட்டானுவ. ஏன்னா அப்படி இருக்குது இந்த காலகட்டம். என்ன யாரை சொல்லி என்ன பண்ணுறது? பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்கிறானுங்களே தவிர்த்து மற்றபடி வேறு ஒன்றும் இங்கே பிடுங்கிறதே கிடையாது. என்ன இது பண்ணிகிட்டு இருக்கானுங்களுக்கு தெரில கருமம். சரி தயம் விடுங்க, என்ன பண்ணுறது? நம்ம கண்டிப்பாக ஆனால் தயம் அவனுக்கு நம்ம வந்துட்டு தண்டனை கொடுத்தே ஆகணும். அவன் எவ்வளோ பெரிய இவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தண்டனை கட்டச்சே ஆகணும் தயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்கிட்ட சொல்கிறீங்க. அவர் அப்படியே அந்த அவ்வளோ தயங்க அப்படியே கிளம்பும் போது அவர் அழுவுறதே அப்படியே பார்த்துட்டே கிளம்புறாரு. ஒரு மாதிரி இருக்குது இவர் அழுகிறத பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயங்க அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி நல்லா மழை பெய்யுது. நீங்கள் அப்படியே அந்த பொண்ணு அது அவங்க அப்பா பேசின அந்த நினப்பிலே நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தயாங்க இருந்துட்டு அதே நினப்பிலே அவர் அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. தயாங்க ஆனால் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கார். என்னமோ யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ சட்டுன்னு ஒரு வண்டி வர மாதிரி இருக்கு. ஆனால் சட்டுன்னு நீங்கள் வந்துட்டு தயாங்க அப்படிங்கிறீங்க, அவர் வண்டியை வளைச்சிட்றாரு. ரொம்ப இதாக இருக்குது. தயாங்க கொஞ்ச நேரம் உட்கார், நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. தயாங்க சீக்கிரமாக உங்களை வீட்டில் விட்டு சரி என் பார்த்து பத்திரமா இரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு வீட்டுக்கு போயிட்டு தயாங்க்கு என்னன்னு தெரில ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்படியே போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரில, ஒரு மாதிரி ஆகிட்டார் அந்த விஷயத்த கேட்டதுலேருந்து. அவர் மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடுது, ஏதேதோ ஓடுது. ரொம்ப அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கார். அப்படி கத்துறாரு. ஒரு தம்பியை பார்த்துட்டு அண்ணா என்னண்ணா ஆச்சு அண்ணா, அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கத்திகிட்ருக்காரு. இப்போ அவங்க தானே ஹலோ அண்ணா நீங்கள் ஜேகே அண்ணா தானே? ஆமாண்டா சொல்லிட்டா, என்னடா ஆச்சு? அண்ணா திடீர்னு தயாங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலண்ணா, ஒரு மாதிரி பண்ணுறாரு, ரொம்ப கத்துறாரு, என்ன ஆச்சுன்னே தெரிலண்ணா. நீங்கள் கொஞ்சம் வரீங்களா? ஜிமின் அண்ணாவை கூட்டிகிட்டு வரீங்களா? என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? பார்க்குறேன். சீக்கிரம் வாடா. ஜிமினா சீக்கிரம் வா, அவன் பாரு ஏதோ ஆயிடுச்சு போல, சீக்கிரம் வாமத்தான். வாடா, அவன் பாரு என்னமோ அழுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஜேகேவும் அதாவது தயாங்க பக்கம் ஜேகேவும் ஜிம்னும் அவ்வளோ வேகமாக கிளம்பி வராங்க. மச்சான் தயாங்கு என்னடா ஆச்சு, எங்கே இருக்கான்? தம்பி எங்கடா இருக்கான் அவன்? அண்ணா அவர் உள்ளே தானே இருக்கா. சரி நீ இங்கே வெயிட் பண்ண, நாங்கள் போய் என்னென்னு பேசிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வாடா ஜிம்மன் வாடா. என்ன ஆவான் அவனுக்கு, என்ன ஆச்சு தெரில அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மச்சான் மச்சான் தயாங் ஜேகே என்னடா ஆச்சு உனக்கு? தயாங் என்னடா ஆச்சு? மச்சான் ஜேகே ஜிம்மன் எனக்கு என்னன்னே தெரிலடா. இன்றைக்கி நானும் அவ்வளோ சந்தோஷமாக தான்டா போனோம். நல்லா பைக் ரைட் ஃபுல்லாக போயிட்டு தான் வந்தோம். ஆனால் அங்கே ஒரு பெரியவர் உட்காந்து அழுதுட்டு இருந்தார். மச்சான் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவள் இறந்து 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அப்படி அவர்
சொல்லும்போதே எனக்கு அப்போலேருந்து என்னமோ ஒரு மாதிரியே இருக்கு மச்சான். ஏதோ தப்பு நடந்த மாதிரி இருக்கு. ஏதோ அதை நான் தான் பண்ண மாதிரி இருக்கு. டேய் எனக்கு ஒன்றுமே புரியலடா மச்சான். நான் சத்தியமாக நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலை மாதிரிடா இருக்கு எனக்கு. ஆனால் நான் தான் ஏதோ பண்ண மாதிரி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மண்டை ஃபுல்லாக அதாண்டா ஓடுது. டேய் எனக்கு தெரிலடா மச்சான். ஒரு வேளை நான் தான். டேய் அப்படிலாம் இருக்காதுடா. டேய் ஜெக்கே சொல்லுடா ஜெக்கே, ஜிமன்கிட்ட சொல்லு ஜிமன் அவன்கிட்ட சொல்லுடா, அவன் பாரு ரொம்ப அழுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டே தாயாங் அப்படிலாம் எதுவும் இல்லைடா மச்சான். நீலாம் அப்படி இல்லைடா. நீ ஏன் அப்படி பண்ண போகிற? இங்கே பாரு, இத்தனை வருஷமாக நீ வாயினை லவ் பண்ணிட்டு இருக்க மச்சான். ஆனால் அவகிட்டே நீ அப்படி யோசிச்சு கூட பார்த்தது இல்லைடா. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த பொண்ணை? டே இல்லைடா, எனக்கு ஏதோ மண்டை ஃபுல்லாக எனக்கு அப்படி தான் ஓடுற மாதிரி, ஏதோ எனக்கு அப்படியே தலையெல்லாம் வெட்டி போடுற மாதிரி வலிக்குதுடா. ஏன்னே தெரிலடா. ரொம்ப எதுக்கு நான் தான் அதை பண்ண மாதிரியே இருக்கு மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க அப்படியே மயங்கிடுறோம். இவங்களுக்காக என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படியே ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஜேகேவா, டே ஜிம்மனா, டே எனக்கு பயமாக இருக்குடா ஜிம்மன், இவனை ஏதாவது பேசுடா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறான். தயாங்க்கு தான் ஜேகேனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜிம்மன் இவங்க 3 பேர் க்ளோஸ் தான். ஆனால் தயாங்கும் ஜேகேவும் அவ்வளோ ஒரு க்ளோஸ்னே சொல்லலாம். அப்படி அவங்க இருக்கிறத பார்த்துட்டு ஜேகேவால் சுத்தமாக தாங்க முடியல. அவனுக்கு மேலே இவன் அழுகிறான். டே ஜேகேலாம் தயாங்களாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்டா ஜிம்மனா. அவனை அப்படி பண்ணியிருக்க மாட்டான்டா. ஏதாவது சொல்லி அவனை மாற்ற சொல்லுங்கடா. திடீர்னு ஏன்டா உனக்கு அப்படிலாம் தோணுது? அவனுக்கு இன்னும் 2 வாரத்தில் மேரேஜ்டா. இந்த நேரத்தில் ஏன்டா அவனுக்கு இப்படிலாம் ஆகணும் அப்படின்னுமோ சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப கதறி அழறான். ஜிம்மின்கே இதெல்லாம் பார்க்க முடியல. என்னதான் நடந்துச்சோ தெரிலன்ட்டு அவங்க அப்படியே இருக்காங்க. இந்த இதெல்லாம் அப்படியே இதாகுது. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. தயாங்க அப்படியே பொறுமையாக கண்ணு முழிக்கிறான். இப்போ நீங்கள் தான் இருந்துட்டு அப்படியே வந்து நிற்கிறீங்க. தயாங்ப்பா, தயாங் இங்கே பாருங்க. தயாங் இங்கே பாருடாமா, நான் தான் வந்திருக்கேன் மோயன். ஓயன் நீ ஆண்டி வந்த? நீ போ ஓயன் என்கிட்ட வராதடி, நீ போடி. தயாங் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? என்ன ஆச்சு தயாங்? இல்லை ஓயன், நீ என்கிட்ட வராத, போடி. நான் ரொம்ப மோசமான, என்கிட்ட வராதடி. தயாங்ப்பா என்ன ஆச்சு? இல்லடி நீ என்கிட்ட வராத. டே ஜெய்கே, இவன் என்கிட்ட வர விடாதீங்கடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் பேச மாட்டேன், எவ்வளோ கூட்டு போங்க. டே தயாங் என்னடா ஆச்சு? இங்கே பாரு தயாங், இப்பெல்லாம் பண்ணாதம்பா. என்னப்பா ஆச்சு? நேற்று தானே அவ்வளோ ஜாலியாக நம்ம போயிட்டு வந்தோம், ஊரெலாம் சுற்றிட்டு வந்தோம். என்னப்பா ஆச்சு உனக்கு? ஓயன் அது இல்லடி, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்டி. எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு நேற்று நைட்டு கூட ஏதோ அப்படி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு நல்லா தோணுது நான் தான் அதை தப்பை பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுது. ஓயன் அவனுக்கு சத்தியமாக செட் ஆக மாட்டேன். தயவு செஞ்சு வீட்டில் போய் இப்பயோ சொல்லிடு, அந்த இதை நிறுத்திடு. என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்காது. தயாங் என்னடா நீ ஏன் இப்பெல்லாம் பேசுகிற? அண்ணா ஜெய்கே அண்ணா என்ன ஆச்சு? அம்மா எனக்கே தெரிலம்மா, இவன் நேற்றுலேருந்து இப்படி தாம்மா சொல்லிட்டு இருக்கான். என்னம்மா ஆச்சு? நீங்கள் வெளியே போனதுக்கெல்லாம் இருந்தால் ஏதோ ஒரு பெரியவரை பார்த்தேன், அவர் அதை புலம்புனார் இதை புலம்புறாருன்ட்டு இருந்தோம்மா. என்னம்மா ஆச்சு? ஆமாம் தயாங் அவரோட பொண்ணு. ஆமாம் அது எனக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு, அதாவது நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்ட்டி வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம் தயாங் அன்னைக்கு என்னாச்சு? வேணாண்டி, உனக்கு தெரிய வேணாம், நீ கிளம்பிடுடி. இனிமேல் நீ என் மூஞ்சில் முழிக்காத, உனக்குலாம் நான் செட் ஆக மாட்டேன்டி. தயாங் இங்கே பாரு தயாங், நீ அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேடா. இல்லடி நான் தான் அதை பண்ணேன், எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் அந்த தப்பை பண்ணேன். நீ என் கூட இருக்காத, நீ கிளம்பிடு. உனக்கு இது வேணாம், நான் உனக்கு வேணாம்.
வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சேனா உனக்கு வேணாமா? புரிஞ்சுக்கடி, உனக்கு வேற ஒருத்தன் நல்லாவே கிடைப்பான். நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாயாங்க சொல்லு. நீங்கள் அப்படியே பொழுட்டுன்னு ஒரு அறை வைக்கிறீங்க தாயாங்க்கு. தாயாங்க அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு, ஏன் என்னை நம்பாதடி, என்னை நம்பாத, நான் தான் அந்த பொண்ணை அப்படி பண்ணிட்டேன். இங்கே பாரு தயாங், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லு. இல்லடி, எனக்கு நிஜமா எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்புறம் எப்படி நீ சொல்கிற தயாங்? என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லடி, அப்போ ஃபுல்லாக ட்ரிங்கில் இருந்தோமா. நான் வந்துட்டு நீ வீட்டுக்கு போடின்னு சொல்லிட்டு உனக்கு காரில் ஏற்றி விட்டேனா. அதுக்கப்புறம் பார்ட்டி ஹால் மொத்தமாக இதாகிடுச்சு. அங்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு, அண்ணா என்னை காப்பாற்றுங்க, யாரோ என்னை வந்துட்டு இது பண்ண வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் போல். நான் வந்துட்டு சரிம்மா சரி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அப்போ தான் போயிட்டு அந்த ரூமில் கதவை சாத்தி தயாங். ஆமாண்டி, அன்றைக்கி நினச்சமா அதுதான் நடந்துச்சு. நான் ஒரு பாதுகாப்புக்கு அந்த பொண்ணு ரூமில் கூப்பிட்டு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் ரூமில் ஃபுல் இது அது எப்படி இருந்துச்சுன்னு தெரில. அந்த ரூம்குள்ளே போன உடனே நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரிலடி. நான் பட்டுக்குள்ள ஏன் என்னன்னு சொல்லு தயாங். இல்லடி, இதுக்கு மேலே சொல்லுன்ட்டேன். வேணாண்டி, வேணாம் சொல்லு தயாங். என்ன பண்ண? தெரிலடி. அந்த ரூம்குள்ளே போன உடனே நான் என்ன பண்ணேன்னு எனக்கே புரியாத மாதிரி மாறிடுச்சு. ஏன் நானே எல்லாம் அப்படி ஒரு மாதிரி எப்படி நான் உன்ட்டு சொல்லுவேன் தயாங். ஏன் அல்லாதடி, இதுக்கு தான் சொன்னேன் கிளம்பிடுடி ஏன் கிளம்பிடுடி தயாங். நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டே தயாங். நான் ஒன்று ஏய் நான் தாண்டி அதை பண்ணேன்னு நான் தாண்டி சொல்கிறேன். நீ எப்படி என்னை நம்ப மாட்டேங்கிற? உனக்கு எப்படி அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படி ஆச்சு எனக்கு தெரியாது. இதை நான் தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை கூட்டிட்டு, அண்ணா ஜிம்னண்ணா நீங்கள் உன்னை பார்த்துக்கோங்க, நானும் ஜேகே அண்ணாவும் போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டு கண்டுபிடிக்காமல் வரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஒரு வேகத்தோடு அப்படி கிளம்புறீங்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் இருந்துட்டு, ஐயன்மா ரொம்ப இதாகிட்டாம்மா, என்னம்மா பண்ண போகிற? கண்டுபிடிச்சா கூட அதை பண்ணதான் அவன் தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இதுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டான். அவன் என்ன பண்ண போகிற? நான் அது அப்புறம் பார்த்துக்கலாம். என் வாழ்க்கை தானே, அது எப்படி போனாலும் போயிட்டு போயிட்டோம். எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாதுண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தயாங்கோட வாழ்க்கை தான் முக்கியம். அவன் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் நிரூபிக்கணும்ண்ணா. ஆனால் அவன் தான் தப்பு பண்ணால் இங்கே யாருக்குமே தெரியலையம்மா. ஆனால் அவன் நம்புறான்ல, அந்த நம்பிக்கையை நான் உடைக்கணும்ண்ணா. நீ என்ன தான் இது பண்ணாலும் அதை பண்ணது அவன் தான். அவன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறானே, அது பண்ணது அவனாகவே இருந்தாலும் எத்தனால அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியாச்சும் கண்டுபிடிச்சி ஆகணும். நான் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒய்யணும். அப்படியே ஜேகேவை கூட்டிகிட்டு அந்த என்ன நடந்துச்சோ அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டு நாங்கள் ஒன்று பார்க்கணும், கேட்டால் செய்வீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்டே கேட்குறீங்க. என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டேட் அப்போ எங்களுக்கு ஒரு இங்கே இருந்து அந்த ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் வந்துட்டு, ஐயோ அது ரொம்ப கஷ்டமாச்சு, 3 வருஷம்னா அது எப்படிங்க, அது எப்படின்னு சொல்லுங்கள், நாங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம். ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப கஷ்டம், பரவாயில்லையா? பரவாயில்ல, எனக்கு அது கிடச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு, ஆமாம் எங்களுக்கு கிடச்சே ஆகணும், எங்களுக்கு முக்கியமாக அது வேணும், எங்களுக்கு வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. சரி ஓகே கேட்டு பார்க்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டு அங்கே யாருக்கோ ஃபோன் பண்ணி என்னென்னமோ கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் தான் என்கிட்ட காட்டினோம், அவன் ஒரு பக்கம் அழுன்னு அழுதுட்ருக்கான். ஜிம்மினா எவ்வளவோ சமாதானப்படுத்திருப்பான். தயாங்க அழுது அப்படியே மறுபடியும் மயங்கிட்டான். உங்களுக்காக இந்த நிலைமை இப்படின்னு யோசிச்சு பார்க்க அழுகையாக வருது. நீங்கள் ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பீங்க, ஆனால் அவன் எப்படி இருக்கான்? இல்லைம்மா அவன் மீண்டும் அழுது மயங்கிட்டான்னு ஜிம்மின்னு சொல்லியிருப்பார். இப்போ அப்படியே அந்த பக்கம் தான் காட்டினோம். நீங்கள் ஒரு வழியாக அந்த இதுக்குள்ளே அனுப்பிட்டாங்க, உங்களை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு ஃபுட்டேஜாக தொழுவுறீங்க. எங்கே அண்ணா இதில் இருக்கான்னு பாருங்கள்,
அண்ணா இதில் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ தான் கிட்டத்தட்ட அந்த டேட் கிட்ட நெருங்கிடுச்சு. அப்படியேப்பட்ட ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு. நீங்கள் இது அண்ணா 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 இது வந்துட்டு 23 தானே தேதி, அது நடந்தது 29ண்ணா. கண்டிப்பாக கிடச்சிரும்னு நினைக்கிறேன், நம்புங்கண்ணா. பாருங்கண்ணா இந்த பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே தான் இருந்துட்டு, ஒயன் நான் இது ஜாக்சன். நான் என்ன சொல்கிறீங்க, ஜாக்சனா? ஆமாம் ஏன், இங்கே வா ஏன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கன்ஃபியூஷன் லுக்கில் அப்படியே பார்க்குறான். இப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்க, ஜாக்சன் தான் இருந்துட்டு கையில் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த ரூம்குள்ளே ஒரு மாதிரி மாஸ்க் கட்டிக்கிட்டு நார்மலாக போகிறான். போயிட்டு அந்த ரூம்குள்ளே போனது மட்டும்தான் தெரியுது. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து மாஸ்க் இந்த முகத்துக்கு முகமுடி கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டிட்டு அவன் வீட்டுக்குள்ள அப்படியே வெளியே வந்துடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இவன் எதுக்கு அந்த ரூமுக்கு போனான், என்ன நடந்திருக்கும்? இருங்க, நான் ஜாக்சனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவனுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது, நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். நானும் கூட வரேன். அண்ணா இல்லைண்ணா நான் பார்த்துக்கிறேன், நானும் கூட வரேன். சரி ஓகேண்ணா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இதாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் அப்படி தான் ஜாக்சனுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஹலோ ஜாக்சன். சொல்லு ஏன். ஜாக்சன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரியா அந்த பக்கம்? எங்கே இருக்க? அந்த ஒரு பீச் இருக்குல்ல, அங்கே தான், வந்துடுறியா? ஓகே வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜாக்சனும் ஃபோனை வச்சிட்றான். நீங்கள் அப்படியே ஒரு செம்ம காண்டில் அப்படியே போகிறீங்க. ஜாக்சன், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒழுங்காக மரியாதையாக உண்மை சொல்லிடு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வச்சப்ப நீ என்ன பண்ண? தயாங் போன ரூம்குள்ளே நீ என்ன பண்ண ஜாக்சன்? என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. இல்லை, அவன் சொன்னான், எனக்கு தெரியாது, நான் பார்த்துட்டேன். அந்த ரூம்குள்ளே நீ என்னத்தை எடுத்துகிட்டு போன, வரும்போது எதுக்கு மாஸ்க் போட்டுட்டு வந்த? நான் அப்போல்லாம் ஒன்று வரலையே. நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். என்ன ஆதாரம்? பெரிய ஆதாரம். நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். உண்மையை சொல்லி என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. உண்மையை சொல்லு ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுன்னு ஒரு அறை வைக்கிறீங்க. அவனு ஏய் உனக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே உங்கள் கழுத்தை பிடிக்க வரோம். நீங்கள் அப்படின்னு அவன் இருக்கிறதுக்குள்ளே ஜேகே வந்து அப்படியே அவன் கையை பிடிச்சிட்றான். ஏய் என்ன பண்ண, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. என்னதுடா அந்த கையில் எடுத்துகிட்டு போனது? முடியாது, சொல்ல முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஒழுங்காக சொல்லிடு ஜாக்சன், என்ன பண்ண? சொல்ல முடியாது. என்ன பண்ணுவீங்க? சொல்லிடுடாடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்துது. அவன் மூக்குலேருந்து ரத்தமே வருது. இப்போ என்ன, அங்கே என்ன எடுத்துகிட்டு போனான்னு உனக்கு தெரியணும். வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரூம்குள்ளே நான் எடுத்துகிட்டு போனது ரொம்ப அந்த ஸ்ப்ரேவை ஸ்மெல் பண்ணாலே அவனுக்குள்ளே அவன் யாருன்ற நிலமையே அவனுக்கு இருக்காது. அந்தளவுக்கு அவன் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிடும். அவன் முன்னாடி யார் இருக்காங்கன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு அதுதான் தேவையாக இருந்திருக்கும். அப்படி ஒரு ஃபீல் தர அந்த ஒரு நிலைமைக்கு அவனை மாற்றுற அந்த ஒரு இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குத்துன்னு குத்துறான் ஜேகே. நீங்கள் அவனை புளிர்னு அரையிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. ஏன்டா அவனுக்கு இன்னும் எங்கள் வாழ்க்கையை பார்த்தா அவ்வளோ ஒரு இதாக தெரியுதா, என்னடா நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி அரையிறீங்க. அவனுக்கு புளிர்னு அரையிறீங்க. நீங்கள் வந்துட்டு நீ பண்ணதுனால இங்கே எத்தனை பேர்த்தோட லைஃப் வீணாக போயிடுச்சுன்னு உனக்கு தெரியுதா ஜாக்சன்? அந்த பொண்ணு அவள் என்னடா பாவம் பண்ணா உனக்கு? அவள் என்ன பாவம் பண்ணாளா? நான் உனக்கு லவ் பண்ணுவேன், ஆனால் நீ என்ன வேணான்ட்ட. அவள் என்ன லவ் பண்ணா, நான் ஆனால் அவள் வேணான்ட்டேன். அந்த இடத்துல தான் தயங்கு வந்துட்டு என்னை வெறுத்தான். அவன் எனக்கு எதையாக மாறினான். அவனை பழி வாங்கணும்னு நினச்சேன். எனக்கு வந்துட்டு நீ இப்படி பண்ணதுனால அந்த பொண்ணுங்களே இப்படி தான் நடிக்க வரான்னு நினச்சிட்டு அவன் மேலே ஒரு காண்டு. அதனால் சரி போட்டுன்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் அனுப்பி வச்சிட்டேன். வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே சுப்புன்னு அறையணும்னு தோணுது. நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து அப்படியே விரட்டிடுறீங்க. ஜேகே பார்த்துட்டு, ஐயன் நீ போ நான் வரேன். என்ன ஆச்சுன்னா
இல்லை ஒரு வேலை இருக்குது, நீ போயிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க சொல்லி, அதாவது ஜேகே சொல்லிவிட்டு உங்களை போக சொல்லிடுறான். இப்போ நீங்கள் தான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. போனவங்க தயாங்க மறுபடியும் உட்காந்து அழுதுட்ருக்காரு. டே மந்தான் ஜிமினா, நான் என்னடா பண்ண போகிறேன்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அவங்க அப்பா அவ்வளோ ஃபீல் பண்ணுறாருடா. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பொண்ணோட இதையே லைஃபே அவ்வளோ இது பண்ணிட்டேன்ல. அந்த அளவுக்கான நான் இருந்திருப்பேன். எப்பட்றா நான் அந்த அளவுக்குலாம் கிடையாதேடா. நான் எப்பட்றா அந்த அளவுக்கு மாறினேன்? என்ன நினச்சி எனக்கு கேவலமாக இருக்குது. நான் அப்படியாடா நான் அப்படிப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ரொம்ப அழுகுறான். நீங்கள் அப்படியே போயிட்டு தயாங் இங்கே பாரு தயாங், நீ அப்படிப்பட்டவன் கிடையாது. தயாங், நீ அப்படிப்பட்டவன் கிடையாது, புரியுதா? அவன் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் ஜாக்சன். அவன் தான் நீ ரூம்குள்ளே போனாலே உன்னையும் யாரும் மறக்க வைக்கிற மாதிரி உனக்கு அது மட்டும்தான் தேவைன்ற மாதிரி மாற்றிருக்கான். அது மாதிரி ஒரு எண்ணத்தை உன்னை வர வைக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரே வந்து ரூமில் அடித்து விட்டுருக்கான். அதனால தான் தயாங்க உனக்கு அப்படி ஆயிருக்கு. என்னடி சொல்கிற? என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது ஒரு தப்பு தானே. என்னதான் அந்த ஸ்ப்ரேக்கு மயங்கிருந்தாலும் ஒரு பொண்ணோட இதை நான் தாண்டி இது பண்ணிட்டேன். தயாங், இங்கே பாருப்பா, நீ அப்பெல்லாம் இல்லைடா அம்மா. இத்தனை வருஷம் நீ என்னை லவ் பண்ணுற தயாங். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்டே அந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையடா. நீ எப்பட்றா போயிட்டு மற்ற பொண்ணுங்கக்கிட்ட அப்படி இருப்ப? அதெல்லாம் இல்லை தயாங், அதெல்லாம் கிடையாது. நீ அப்பெல்லாம் கிடையாது, சரியா? உன்னை யார் இப்படி சொன்னாலும் நான் விட மாட்டேன். நீயே அப்படி சொல்லக்கூடாது, புரியுதா? இல்லடி, என்னதான் இருந்தாலும் இங்கே பாரு தயாங், என்றைக்குமே அந்த இது உனக்கு வரக்கூடாது, புரியுதா? என்றைக்குமே நீ அந்த எண்ணத்தில் மட்டும் இருக்கவே கூடாது தயாங். இல்லடி, நான் பண்ணது தப்பு தான். நானே போயிட்டு அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். நீ உன் லைஃப்பை பார்த்துக்குவேன் அப்படின்ற சொல்லிட்டு அப்படி உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அழுகிறான். நீங்கள் அப்படியே ஒன்று டைட்டாக ஹக் பண்ணிட்டு தயாங்ப்பா. அப்போ இல்லை தயாங், பாருவயன், நீ என்னை நம்புறல்லடி. நீ என்னை நம்புறல்ல? நான் நம்புறேன்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. இவன் இப்படி அவனுக்கே தெரியாமல் அவன் ஒரு இது பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் தாண்டா நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கு பார்ட்டி வச்சதுதான். ஐயோ, அதில் பெரிய தப்புனா அந்த ரூமுக்குள்ளே போனது தான். ஒரு பொண்ணு காப்பாற்றுறதுனா நான் ஏன் அந்த ரூமுக்கு போனேன்? வேறு ரூமே எனக்கு இல்லையா அப்படின்னுமா சொல்லிட்டு அப்படி அந்த அளவுக்கு அவன் ஒரு மாதிரி ஆகி அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். நீங்களும் அவனை ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனை விடுறதுக்கு உங்களுக்கு மனசே இல்லை. தயாங் வந்துட்டு ஏன் அயான் போகாதப்பா. இல்லை அயான், நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சு தான் ஆக்கணும். எவனும் எதோ பண்ணிட்டு போயிடுறான். ஆனால் நீ சொன்னல இந்த மாதிரி பண்ணுறவனுங்களை மட்டும் மூடி மறைச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடாது அயான். நான் பண்ண தப்புக்கு நான் தண்டையை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் போயிடுறேன். நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி அழுகுறீங்க அழுகுன்னு. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு அப்படியே போயிடுறீங்க. தயாங்க காட்டினா அவர் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவராகவே போயிட்டு இது பண்ணிக்கிறாரு. அங்கே இருக்கவங்களாம், பா ஏன்ப்பா நீ போயிருப்பா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, உன் லைஃப்பை நீயே வீணாக்கிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. தயாங்கா இருந்துட்டு, நீலாம் மனுஷனாயா? இல்லை நீலாம் மனுஷனான்னு கேட்குறேன். ஒரு உயிரையே நான் கொன்னுட்டேன், நான் தான் சீரழிச்சிட்டேன் அப்படிங்கிறேன். ஆனால் நீ இருந்துட்டு பணம் கொடுத்து என்னையவே வேணாம் போங்க லைஃப்பை பாருங்கிறியா? எப்பட்றா இப்படிலாம் இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டா மட்டும் சின்ன விஷயம்னாலும் அப்படி தூக்கிக்கிட்டு வரீங்கல்ல. நான் என்னையும் வந்து சொல்கிறேன் நான் தான் இதை பண்ணிட்டேன்னு. உனக்கு என்ன? என் லைஃப்பை காப்பாற்றுறதா நினப்பா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவை இதே கிடையாது, புரியுதா? என் லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ மூடிக்கிட்டு நான் வந்தல, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தேவையோ அதை நீ கொடுத்துரு, ஓகே? அதை நான் இத்தனை வருஷம் ஆயுள் தண்டனையா கொடுத்துரு, நான் இருந்துக்கிறேன். ஏன்னா நான் பண்ணதுக்கு எவ்வளோ பெரிய தப்பு தான், நான் இருந்துக்கிறேன் அப்படின்னுமோ சொல்லிட்டு தயாங்க அப்படியே போயிடுறாரு. அவர் போயிட்டு அப்படியே அந்த இதில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. அங்கே இருக்கணுங்களாம், யாரா இவன் அப்படின்னுமோ சொல்லிட்டு பார்க்குறானுங்க.
இப்போ நீங்கள் தான் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி அப்படி அழறீங்க. அம்மா இது கேன்சல் பண்ணிடுமா, இந்த மேரேஜ் நடக்காது. ஏன் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, என்ன ஆச்சுன்னு சொல்லுமா, என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அப்படி நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவே ஒரு மாதிரி அழுகுறாங்க. ஸோ தயங்கா இப்படி ஒரு நிலமை அப்படின்னு. இப்போ அப்படியே அவங்க தம்பி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஹலோ சொல்கிறாப்பா. அண்ணி என்னாச்சு அண்ணாக்கு? அண்ணி என்னாச்சு, ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா அண்ணா. அண்ணி சொல்லுங்க அண்ணி, என்னாச்சு? இவனும் அந்தளவுக்கு சின்ன பையன் கிடையாது தான், காலேஜ் போகிற. ஆனால் உங்ககிட்ட இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. என்னாச்சு அண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே ஃபுல்லாக சொல்கிறீங்க. அவன் தம்பி அண்ணி அண்ணி என் அண்ணா அண்ணி என் அண்ணா அண்ணி எனக்கு இருக்கிறதே அவன் மட்டும்தான். அவனும் இல்லாமல் இப்போ மொத்தமாக அனாதையாக்கிட்டு போயிட்டாங்கல்ல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி அழுகுறான். உங்களுக்கா? நீங்கள் பாருடா, நீ அனாதெல்லாம் இல்லை. உனக்கு எங்கள் அப்பா அம்மா அண்ணி நான் இருக்கேன்ல. என்றைக்குமே இங்கே பாரு, நான் தான் உனக்கு அண்ணி, புரியுதா? நான் தான் உனக்கு அண்ணிடா, நான் இருக்கேன்ல. நான் வேறு யாரையும் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். நீ அழாத சரியா? நீ இங்கே வந்துரு, இங்கேருந்து நீ படி, உன் லைஃப்பை நீ பாரு. ஓகே அம்மா, உனக்கு இதில் ஓகே தானே? ஏன் அம்மா போதும், என்னால் வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியாதும்மா. ஏன்னா இத்தனை வருஷம் அவனை நான் லவ் பண்ணியிருக்கேம்மா. உண்மையாக லவ் பண்ண யாராலையும் இன்னொருத்தனை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுவும் என் தயாங்கி இப்படி இருக்கும்போது சுத்தமாக என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாதும்மா. எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் அவனுக்கு காத்திருப்பேனே தவிர்த்து வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவை மட்டும் நான் எடுக்கவே மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே இந்த ஜெயிலுக்கு அப்படி பேசி முடிச்சுட்டு இந்த ஜெயிலுக்கு தான் தயாங்க இருப்பார்ல, அங்கே போகிறீங்க. போயிட்டு தயாங்கப்பா வந்துட்டியாடி தம்பி, அவன் என்னடி ஆனா, அவனுக்கு யாரே இருக்கா? என்னை விட்டால் அவனுக்கு வேறு யாருமே இல்லை. நீங்கள் இப்படி பேசுகிறல்ல தயா, நான் இருக்கல்லடா, ஒரு அம்மாவா ஒரு அண்ணியா நான் அவனை பார்த்துக்க மாட்டேனா? உனக்கு அவன் தம்பினா எனக்கு அவன் குழந்த மாதிரி தயா, எனக்கு அவன் குழந்த மாதிரி. எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ நீடி என்ன தயான் கேட்குற? என்ன கேட்குற? என்னை பார்த்தா உனக்கு அப்படி தான் திருத்த தயான். நீ இல்லைன்னா வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு சத்தியமாக முடியாது தயான். எனக்கு என்றைக்குமே நீ மட்டும்தான், புரியுதா? நீ வெளியே வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, உனக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்தாலும் சரி, வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு காத்திருப்பனே தவிர்த்து வேறு யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வராது. அன்னைக்கு அப்படி ஒன்று மட்டும் நடந்துச்சு, எனக்கு தூக்கு தண்டனை நடக்கிறதுக்கு சமதாயம். நல்லா யோசிச்சுக்கோ. நீ கூட என் மைண்டை மாற்றணுன்னு முடிவு என்னைக்கும் பண்ணிடாது. நான் உன்னை பார்க்க வர்றதுக்கு வேணான்னு மட்டும் சொல்லிடாத தயம். அது ஒன்று தான் எனக்கு வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கையை அந்த கம்பி இருக்குள்ள அதில் பிடிச்சிட்டு அப்படியே அவன் கையோடு அந்த இதை வச்சு அப்படியே அழுகுறீங்க தயங்க. அப்படியே அவன் ஒரு பக்கம் அப்படியே அழறான். அப்படி ரொம்ப அப்படியே அழுகுறாங்க 2 பேரும். அப்படியே அழுகுறீங்க. அப்படியே தான் நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் போயிடுறீங்க. அங்கே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக அவங்கள ஏதோ வாரத்துக்கு ஒருக்கையாவது விட்டுருப்பாங்க. இப்போ சுத்தமாக அவங்கள விடவே மாட்டேன்ட்டாங்க. நீங்களாம் அழுகுறீங்க தாங்க. நான் பார்க்கணும், அவனை பார்க்காமலே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகி போய் அப்படியே ரூம்லேயே உட்காந்துருக்கீங்க. உண்மையாக லவ் பண்ணிட்டா எப்படிதான் ரொம்ப ஆண்டவன் சேர்த்து வைக்க மாட்டான் போல். எனக்கும் என் தாயாவுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது தாயா? ஆனால் நீ செய்யாத தப்புன்னு சொல்லும். அறிஞ்சு செய்யாத தப்புக்கு எதுக்குடா உனக்கு ஆயுள் தண்டனைலாம் கொடுத்தாங்க தாயா? மிஸ் யூ ஸோ மச் தாயா. வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஒன்று பார்க்கவே முடியாதா?
ஆனாலும் தயான், நான் உனக்கோசரம் அவ்வளோ நாள், அவ்வளோ ஆண்டு, எவ்வளோ காலம் போனாலும் காத்திருப்பனே தவிர்த்து ஒரு நம்பிக்கை நீ வந்துடுவன்ட்டு. ஆனாலும் அது நடக்காதுல்ல, எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உனக்கோசரம் காத்திருப்பேன் தயான். அப்படி என்னமோ சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப கண் கலங்கி அழுகுறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒரு ஒன் ஷாட்டை முடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். அவன் தயங்க பொறுத்த வரைக்கும் அவன் பண்ணது ஒரு பொண்ணோட லைஃப்பை அவன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவன் ஒரு பொண்ணோட லைஃப்பை அவன் இது பண்ணிட்டான், அது தப்பு தான், அந்த தண்டனையை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயங்க முடிவு பண்ணி அவன் இருந்துட்டான். மயன் எனக்கு அவன் மட்டும்தான் அப்படின்ற முடிவில் அவளும் இருந்துட்டான். என்ன சொன்னாலும் 2 பேரும் அவங்க முடிவுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. காணம் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். தட்ஸ் எண்டிங். இது ஹாப்பி எண்டிங் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இதுதான் எண்டிங். நான் இப்படி தான் இந்த ஸ்டோரி யோசித்தேன். ஓகே, மறக்காமல் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே, நல்லா இருந்துச்சா இல்லை கேவலமாக இருந்துச்சா இல்லை எனக்கு சுத்தமே பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிடுங்க. தயவு செஞ்சு எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகேடா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அதுக்கான ஸ்பெஷல் பார்ட் நான் போட்டுறேன். ஓகே ஓகேடா, அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரில, அந்தளவுக்கு நான் போட்டிருப்பேனான்னு தெரில. ஃபீல் பண்ணியிருந்தீங்களா? ஐம் ஸோ சாரிடா. அது தயாங் வயசில் நான் மன்னிச்சிருங்க. ஓகே, நான் அதை இதோட அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டில் அந்த ஒரு சாங்கை மட்டும் அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. காலங்கள் தாண்டி காத்திருப்பேன் அப்படின்னு சாங் அப்படியே நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி இந்த ஸ்டோரி அப்படியே எண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்டா, ஸ்டோரி கம்ப்ளீட்டட். ஸ்டாப்.